எம்ஜிஆருடைய வல்லன்மைதான் இவருக்கு வற்றாத புகழை வாரி கொடுத்தது என்று கூறாதவர்கள் இல்லை. அவர்கள் கருத்து போன்று இவர் வல்லன்மையாலும் உயர்ந்தவர்தான், வாரி கொடுப்பதிலும் முன்னின்றவர்தான். இவருடைய எண்ணம் வாரி கொடுத்து அதன் மூலம் வள்ளல் எம்ஜிஆர் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்பதல்ல. நல்ல வளமையான ஆட்சி அமைந்து எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான். திமுக கழகம் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். இது ஒன்றேதான் எம்ஜிஆரின் எண்ணமாக, லட்சியமாக இருந்தது. இந்த லட்சியம் சாதாரண லட்சியம் அல்ல. இந்த லட்சியம் நிறைவேற எம்ஜிஆர் எத்தனையோ மேடைகளில் பேசினார். அதற்காக எத்தனையோ எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அவருடைய பேச்சு இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வந்த உண்மைகள் நிறைந்த பேச்சாக இருந்தது. திரைப்படம் பார்க்கும்போது கதாநாயகனுடைய கண்ணல் தெரிக்கும் பேச்சு போன்று அது இருக்கவில்லை. அவர் மக்கள் திலகமாக விளங்கியதால் நாடெல்லாம் அமைதி பூங்காவாக ஒளிர வேண்டும் என்ற உயர் பெறும் எண்ணத்தை இதயத்தில் கொண்டு பேசினார். அதனால தான் அவரை நன்றாக உணர்ந்தவர்கள் தங்கள் இதய தெய்வமாக கொண்டாடினார்கள். அவர் பேச்சால், பேரன்பு நிறைந்த செயல்களால் ஏழையர் இல்லங்களிலும் இன்பம் கொழித்தது. நல்லோர் உள்ளங்கள் அவரை வாழ்த்தி மகிழ்ந்தன. நாடே அவரை போற்றி மகிழ்ந்தது. வெறும் தத்துவங்களை மட்டும் அவர் கூறவில்லை, அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதற்கு திமுக கழகத்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மிகவும் பக்குவமாக எடுத்துரைத்தார். பகுத்தறிவு கதிரான நம் அண்ணா நமக்கு தலைமை தாங்கி வழி நடத்தி செல்ல தயாராக இருக்கும்போது பாழும் மடமை இருளில் ஏன் உழன்று தவிக்க வேண்டும் என்று பக்குவமாக கேட்டார் இந்த பாசத்துக்குரிய பொன்மனச்செம்மல்.